அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சப்ஜெக்டுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். இதை 2 ஷெட்யூலாக நாம் பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் ஒரு 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஷெட்யூலில் ஒரு 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். டோட்டலாக ஒரு 120+ டெஸ்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட்டு ஷெட்யூலில் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டெஸ்ட்டு நம்பர் இருக்குது, டேட்டு, கண்டென்ட்டு, டாப்பிக்கு, நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் 1 பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். மார்ச் 1லேருந்து இந்த டெஸ்ட்டு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அட் த எண்ட் ஆஃப் த யூனிட், அந்த யூனிட் முடியும் போது ஃபுல் டெஸ்ட், அந்த எல்லா டாபிக்ஸும் சேர்ந்து ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் 150 மார்க்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 5ல் அமெரிக்கன் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 பாருங்கள், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு யூனிட் 7 20th century லிட்ரேச்சர். இந்த எல்லா யூனிட்டுக்குமே பார்த்திங்கன்னா டாபிக் வைஸில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு யூனிட்டோட எண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஃபைனலாக இந்த ஒரு 5 யூனிட் முடிஞ்சது அப்படின்னா இதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஷெட்யூல் 2லேயும் இதே மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். டோட்டலாக ஒரு 4 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் இந்த சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000+ கொஷின்ஸ் இந்த எக்ஸாம் நீங்கள் முடிக்கும் போது உங்கள் கையில் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த சப்ஜெக்ட் நாலேஜ், அந்த கண்டென்ட், இது எல்லாமே நல்ல என்ரிச் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் பேக்கன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய ஆப் ஸ்டடீஸ்ன்ற எஸ்ஏ நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ரீடிங் மேக்ஸ் எ மேன் கம்ப்ளீட், ரைட்டிங் மேக்ஸ் எ மேன் எக்ஸாக்ட், அண்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். பயிற்சி தான் ஒரு மனிதன் முழுமையாக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் அந்த டாப்பிக்கில் இருக்கிற அந்த நாலேஜ் உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்யூல் படி நீங்கள் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டாபிக்ஸு கவர் பண்ணிட முடியும். நமக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாவே நமக்கு ஒரு நம்பிக்கை நம்ம மைண்டில் வந்துடும். அதனால் நீங்கள் எல்லா எக்ஸாம் வரட்டும் பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு டேஸ் கவுண்ட் டவுன் போட்ட மாதிரி ஆகிடும். சீக்கிரமாக பாஸ் ஆகிடும். அப்போ நம்மளால் சரியாக படிக்க முடியாது, எல்லா சிலபஸும் கவர் பண்ண முடியாது. அதனால் நம்ம முன்னாடி இருந்தே நம்ம ஒர்க்கை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல் டே படிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு நாளைக்கு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஷெட்யூல் இருக்கிறபடி நீங்கள் படிக்கலாம். இல்லை உங்களால் எக்ஸ்ட்ரா படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் எக்ஸ்ட்ரா படிக்கலாம். ஏன்னா டெய்லி ஒரு டச் இருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம அந்த சிலபஸை கவர் பண்ணிடலாம். நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் எழுதி ரிவிஷன் மட்டும் பண்ணி நம்மளுடைய சப்ஜெக்ட் நாலேஜை கரெக்டாக வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு டெய்லி ஏதாச்சும் 1 or 2 டாபிக்ஸ் நீங்கள் டச் வச்சுட்டே இருங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த சப்ஜெக்டோட கண்டென்ட் நமக்கு ஃபுல்லாக மெமரி ஆகும். அதுக்கு நாங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். டெய்லியும் டாபிக் வைஸில் உங்களுக்கு கொஷின் சென்ட் பண்ணுறோம். அதுக்கு கூட ஆன்சரும் சென்ட் பண்ணுறோம்.
உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாங்கள் வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறோம். அதனால் எல்லா வகையிலையுமே வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். நீங்கள் தைரியமாக இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்கள் ஆசிரியர் கனவை வந்து நீங்கள் அடையலாம். தேங்க்யூ.